திண்டுக்கல் கல்லறை தோட்டத்தில் டிக்டோ ஜாக் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொடக்கக்கல்வி ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை 243 உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளனர். அரசாணை பயனுள்ளதாக நடத்தும் மாநாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டால் தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 4ஆம் தேதி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வில் சென்று கொண்டிருந்ததை இன்று மறுத்திருக்கிறார்கள். 60,000 இடைநிலை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உயர்கல்வி தகுதி பெற்றால் நேரடியாக நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு 30,000 பேருடைய பதவி உயர்வு வாய்ப்பை அந்த ஆணையை ரத்து செய்ததன் மூலம் இந்த அரசு பறித்திருக்கிறது. ஆக பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து ஆசிரியர் விரோத போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையிலே எங்களை பாடம் நடத்த விடுங்கள் என்று ஆசிரியர்கள் போராடக்கூடிய அவல நிலைக்கு இந்த அரசு எங்களை தள்ளி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் கேட்காத 243ங்கிற இந்த அரசாணை எதற்கென்றே தெரியவில்லை. 90% ஆசிரியர்களுக்கு எந்த பயனும் வழங்காத இந்த அரசாணையை இந்த அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான போராட்டம் இது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பதிவு மூப்பு முன்னுரிமையை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தேர்தலில் அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் எதிரே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியருக்கு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று உடனடியாக அந்த அரசாணை அவங்க போடணும். அதே போல எம்இஸ் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு. எம்இஸ்ல நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஆசிரியர் அதே போல மாணவருடைய வருகையை மட்டும்தான் நாங்க போடுவோம். அதே போல எண்ணும் எழுத்தும் என்ற திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த 3 கட்ட போராட்டத்துக்குள் இந்த உண்ணாவிரத்தை அவர் முடித்து வைப்பார் என்று நான் நம்புகின்றேன். குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் இது நடத்துகிறோம் என்றால் எங்களுடைய உணர்வுகளை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த 243 அரசாணை ரத்து செய்து பழைய வாக்குறுதி தந்த 12 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த உண்ணாவிரத பந்தல் நான் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு டிக்டோ ஜாக் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசாணை எண் 243 திரும்பப் பெற கோரி ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.